உலகத்திலேயே பெரிய கப்பல் ஒன்று அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அட்டாக்கை யார் பண்ணால், அந்த கப்பல் எந்த நாட்டோடது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் மிஸ்டர் ஸ்பீச். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்து சரியாக இன்னையோட 28 நாள் ஆகுது. அப்படி இருக்க சமயத்தில் நேற்று 27வது நாள் ஈரான் சைட்லேருந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அமெரிக்காவோட பெரிய போர்க்கப்பல், அப்புறம் உலக நாடுகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய கப்பலும் அந்த கப்பல் தான். சரி, இந்த கப்பல் அட்டாக் பண்ணாக்கும் ஈரான் தரப்புலேருந்து இது பெரிய அட்டாக்குன்னு சொல்லியே, இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. இது ஒன்றும் சாதாரண கப்பல் இல்லை, இது ஒரு போர்க்கப்பல். அதுவும் அமெரிக்காவோட முக்கியமான கடற்படையில் முக்கியமாக பங்கு வகிக்கிற ஒரு போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலை பற்றி சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இது சாதாரண கப்பலாக இல்லையான்னு. இந்த கப்பல் கிட்டத்தட்ட 1000 அடி நீளம் உடைய கப்பல். இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா சுமார் 60லேருந்து 70 விமானங்களை தாங்க முடியும். இது ஒரு விமானம் தாங்கி கப்பல். இது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல்லேருந்து மிசைல்ஸும் லான்ச் பண்ணலாம். வர்ற மிசைல்ஸையும் திரும்ப நம்ம அட்டாக் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கலாம். அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸும் இருக்குது. இந்த கப்பல் அணுசக்தி மூலமாக இயங்கக்கூடிய கப்பல். ஒரு தடவை இந்த கப்பலில் ஃபியூயல் ஃபில் பண்ணிட்டோம்னா வருஷக்கணக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபியூயல் திரும்ப நம்ம ஃபில் பண்ண தேவையே இல்லை. இந்த கப்பல் 30 knots ஸ்பீடில் போகக்கூடிய கப்பல். இது இருக்க சைஸுக்கு 30 knotsங்கிறது ஒரு அதிக ஸ்பீடு தான். நாட்ஸ்னால் ஸ்பீடு தான், அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கே கிலோமீட்டரு மைல் பெர் ஹவர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஏர்லேயும் நேவிலையும் நாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாட்ஸுங்கிறது 1.8 கிலோமீட்டர். அப்போ 30 knotsங்கும் போது கிட்டத்தட்ட கடல்லையே 56 கிலோமீட்டர் ஸ்பீடு போகக்கூடிய கப்பல் ஒன்று அது இதுதான். இந்த கப்பலில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரை ஏற்றலாம். அப்படி இருக்கும்போது இந்த கப்பல் ஒரு கடல்லே ஒரு பெரிய சிட்டி மாதிரி தான் இருக்கும். இப்போ தெரியுதா இந்த கப்பல் ஏன் பெரிய கப்பல்னு சொல்கிறேன்னு. அப்படி இருக்க கப்பலையே ஈரான் நேற்று போர் ஆரம்பித்து 27வது நாள் நேற்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பல் பேர் தான் USS ஆப்ரஹாம் லிங்கன். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானோட போர் ஆரம்பித்து 2வது நாள் இந்த கப்பலை ஈரான் தாக்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பல் ஓமன் சைடில் கடல்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுருந்துச்சு. எதுக்காண்டினா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்படி இருந்து வந்த நிலையில் நேற்று ஈரான் மறுபடியும் அந்த கப்பல் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அட்டாக் பண்ணப்பட்டதுன்னா, ஈரானோட கப்பலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பழி தீர்க்கிற விதமாக தான் இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்விமான கப்பலை மறுபடியும் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பல் அட்டாக் பண்ணப்பட்டதா அமெரிக்கா சைட்லேருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. ஆனால் ஈரான் அட்டாக் பண்ணதை ஒரு வீடியோவாகவே வெளியிட்டு நாங்கள் தான் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் போன வீடியோலேயும் சொல்லியிருந்தேன், போர் காரணமாக இந்தியாவில் டீசல் பெட்ரோல் விலைகள்லாம் ஏறப்போகுது, அதனால் லாக்டவுன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்குன்னு. அது வெறும் வதந்தி தான், அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற தகவல் இந்தியாவிலேருந்தே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் மிஸ்டர் ஸ்பீச்.